தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நம்ம விசிக, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன், இது மூணும் பேசியாக வேண்டியது இருக்கு. நீங்க எதனாலையும் தொடங்கலாம். ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவதற்கு வேல்முருகன் தகுதி இல்லையா? ராஜ்யசபா கேட்டாரு. ராஜ்யசபா கேட்டாரு. அவருக்கு என்ன இது இருக்கோ, ஸ்ட்ரென்த் இருக்கோ, அதுபடி தானே அவங்க கொடுப்பாங்க. அப்போ 0.4 இருந்த தெலுங்கு தாய்மொழியா கொண்டா பிரேமலதாவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? வேல்முருகனை விட ஸ்ட்ரென்த் இருக்கா? உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சா அடிமையா கிடக்கணும்னு ஏதாவது எழுதியிருக்கா? இதெல்லாம் கேட்டால் உனக்கு சீட்டு இல்லை. யாரை விட்டு? சேகர் பாபு எத்தனை பெரிய அரசியல்வாதி? சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கட் அவுட் வச்சுட்டு இருந்தார். எனக்கு தெரியும். மதுசூதனனுக்கு கட் அவுட் வச்சுட்டு இருந்தார். அதை கழட்டி வைக்கிறது, கொண்டு திருப்பி பாதுகாப்பாக வைக்கிறது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் அமைச்சர். சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு எல்லாம் தெலுங்கர்னு அடையாளப்படுத்த வேண்டிய தேவையா? வேல்முருகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் நக்கல் நையாண்டி இது இவர்களுக்கு இந்த உணர்வில் மட்டும் செய்கிறாங்க. ஆனால் பிரேமலதாவை இந்த இன பாசம், சாதி பாசம், பற்று பாசம், இவர்கள் தான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மு.க. ஸ்டாலினுடைய போர்ப்படை தளபதி. இதில் வன்னியர் அரசியலை காணாம போச்சு. எங்க? திமுகக்குள்ள இருக்காங்க. இல்ல 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 சார் இருக்காங்க. சிவசங்கரன் யாரு? அதான் சிவசங்கரன் யாரு? MRK பன்னீர்செல்வம் யாரு? என்ன பேசுறீங்க? பேசுங்க. வேற மதுராந்தக ஆறுமுகத்துக்கு எதிராக தாமு அன்பரசன், அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். சரியா? நான் ஜாதியெல்லாம் பார்க்க விரும்பல சார். இருந்தாலும் அந்த சக்திகளுக்கு எதிராக ஒரு சக்தியை வளர்த்துனா அதுக்கு என்ன பேர்? என்ன பண்ண போறாரு சார்? திமுகவோடு இருப்பாரா? திமுக இருக்கிற தொகுதிகளில் 234 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்த போறாரு. 5000 ஓட்டை வாங்குவார். திமுக தோற்பது 100 தொகுதிகளில் திமுக தோற்பதற்கு அவரே காரணமா போறார். தேமுதிகவுக்கு மட்டும் இந்த முறை ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க? வேலுக்கு திமுக ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலு பிரேமலதாவுக்கு தேமுதிகவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட். சுதீஷ் இப்போ டெல்லி போயிருக்காரு. எத்தனை போராட்டம் என்ன 5 வருஷம் கழிச்சு சுதீஷ் இருந்தாருன்னு கேளுங்க. திருமா கம்யூனிஸ்ட் என்ன பண்ண? அவங்க பெரிய செக் வச்சுட்டாங்க. பெரிய செக்கு. நீங்க உண்மையாகவே நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் விடுங்க, தலித்து வாக்கு திமுகவுக்கு கண்டிப்பா கொடுக்காது. அவ்வளவு கோபமா இருக்கு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரால் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவருமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பரபரப்பா சீட்டு எண்ணிக்கை யார் யாருக்கு எவ்வளவு கிடைக்கும், யார் யார் எந்த கூட்டணியில் இருப்பாங்க, மாறுவாங்க, ஏறக்குறைய உறுதியாயிருச்சு. ஆனாலும் திமுக கூட்டணி முன்கூட்டியே உறுதியான ஒண்ணு. அதில் நிறைய பேர் புதுசாகவும் சேர்த்துறாங்க. கிட்டத்தட்ட 25-26 கட்சி கூட்டணி. அதில் ஷீட் ஷேரிங்கில் தான் ஏகப்பட்ட சிக்கல்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு 2-3 கட்சிகள் முரண்பட்டு நிற்கிறாங்க. தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ சீட்டுன்னு இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் விடுதலை சிறுத்தையும் முதல்ல அவங்கள கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை சீட்டுன்னு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்புறமா நாங்கள் வர்றோன்றாங்க. அப்படின்னா அவங்க நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நம்பர் ஏற்றுறதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்றாங்க போல. அதே போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள், அவர் நான் சில நம்பர் சொன்னேன், அதே போல் நான் சில கோரிக்கை வைத்தேன், அதுக்கெல்லாம் ஒன்றுமே செவிசாய்க்கலை, என்னை அழைக்கலை, நான் காத்திருக்கேன், எங்கள் நிர்வாகிகள் கொஞ்சம் முரண்பட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நம்ம விசிக, கம்யூனிஸ்ட், தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேல்முருகன், இது மூணும் பேசியாக வேண்டியது இருக்கு. நீங்க எதனாலையும் தொடங்கலாம். திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அமைந்த பிறகு கட்டுக்குள் வருகிறவர்களை மட்டும் வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த தொலைநோக்கு பார்வையில் முதல் ரவுண்ட்லேயே அவுட் யாரு? வேல்முருகன், தமிழக வாழ்வுரிமை. ஆமா ஆமா ஆமா, முதல் ரவுண்ட்ல அவர் அவுட்டு. எப்படி முதல் ரவுண்ட்லேயே அவர் ஒரு அன்டச்சபிளா பார்க்குறாங்க? அப்படி சொல்ல வேண்டாம். இல்லை,
இது அப்படித்தான் பார்க்கணும். ஏன்னா திமுக அப்படி எல்லாம் இல்ல பண்ணாது இல்ல சார். இல்ல சமூக நீதி பேச இல்ல 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 அதெல்லாம் சமத்துவம் இல்ல, பேசல இல்ல, பெரியாரின் பிள்ளைகள் சார் அவங்க. இல்ல நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா உண்மை அதுவல்ல. ஏன்னா நீங்க முதல்ல இரண்டாவது திருமாவளவன், ம். நீங்க முஸ்லீம்களுக்கு அடுத்தபடியா அப்படியே அள்ளி அள்ளி திமுக வாக்கு பெட்டிகள் வாக்கு போடுகிற இயக்கம் ம். விடுதலை சிறுத்தைகள். அந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மிகுந்த மன வருத்தத்தில் வைத்திருப்பது தான் சமூக நீதியா சொல்லுங்க? ஒன்று. இப்போ அதே வருத்தத்தில் தான் வேல்முருகன் இருக்கார். ம். வேல்முருகன் திமுக போராடாத விஷயங்களில் திமுகவுக்காக போராடுகிறவர். உதாரணத்துக்கு டிஎன்பிசி, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த பொழுது அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் டிஎன்பிசி பரீட்சை எழுதலாம் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில். ஆமாம், குருமூர்த்தி சொல்லி. ஆந்திரா, கர்நாடகா, பீகார், ஒரிசா யாருனாலும் வந்து யார் வேணால் இங்கே பரீட்சை எழுதிட்டு விஓவா போயிடலாம், தலையாரியாக போயிடலாம், குரூப் 1 அதிகாரியாக போயிடலாம், டிஎஸ்பியாக போயிடலாம், ஹெச்ஆர்என்சிக்கு போயிடலாம், குரூப் 2 அதிகாரி. இப்படி இது வந்து தமிழனை நீங்கள் அழித்தொழிப்பதற்கு சமம். இந்த ஓபிஎஸ் பண்ணார் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்போ எந்த கட்சியுமே போராடலை. குதித்து எழுந்த ஒரே பச்சை தமிழ வேல்முருகன் தான். அந்த அவருக்கு முழுமையான கிரெடிட் உண்டு, அதை யாரும் தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய சட்டம் தெரியுமா அது? அது நடந்திருந்தா தமிழ்நாட்டில் விஷ விதை தூவப்பட்டிருக்கும். எல்லா தாலுகா ஆஃபீஸில் யார் உட்காந்துருப்பா? ஹிந்திக்கார உட்காந்துருப்பான். ஆரையா விஓ தலையாரி டு தலைமைச் செயலாளர் தான் வரைக்கும் தான் அரசு இயந்திரங்கள் இயங்குவது. தலையாரிக்கு போய் யார் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா யாருன்னு சொன்னீங்கன்னா ஒரு 58-60 தலையாரி உங்களுக்கு எத்தனை சொத்து இருக்குது, சர்வே நம்பர் என்ன, பட்டா நம்பர் என்ன, கால நம்பர் என்ன எல்லாம் சொல்லி உங்களுக்கு உடனடியாக விவசாய கடன் வேணுமா, உரக்கடன் வேணுமா, நகை கடன் வேணுமா, எல்லாத்துக்குமான அந்த 10 எழுதி கையில் கொடுத்துருவார். இதுதான் யாரு? தலையாரி விஓ 2 பேரும். முன்ஷிப்புங்கிறது அது நீதிபதி, முன்ஷிப் அல்ல. இல்ல விஓ கிராமத்துல முன்ஷிப்னு சொல்றாங்க. அதாவது முன்ஷிப்புங்கிறது அது பெரிய பதவி. சரி, முன்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய பதவி. அப்போ அதுக்கு மேல ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல டெப்டி தாசில்தார், ஆர்டிஓ, இது வரைக்கும் தமிழ்நாடு கேட்டகரியில் வருவாங்க. சரி, இதை பூரா பீகார்கார வந்தா என்ன தெரியுங்க, ஒரிசாக்கார வந்தா தெரியும். ஓபிஎஸ் பெரும் கொடும் பாவி. இந்த குருமூர்த்தி சொல்றதை கேட்டு போட்டாரு. அன்னைக்கு திமுக போராட வேண்டிய போராட்டத்தை முன்னின்று அதை ரத்து செய்தவர் யாரு? வேல்முருகன். அவர் சாதாரண எடுத்துக்க முடியுமா? இப்ப இன்னைக்கு வேல்முருகனை புறக்கணிப்பதற்கு காரணம், எதிர்காலத்தில் மகன் நாற்காலியில் உட்கார போறாரு. உதயசூரியனில் வெற்றி பெற்ற வேல்முருகன் சபாநாயகர்கிட்ட போய் ஆர்கியூட் பண்றாரு, சண்டை பிடிக்கிறார் சட்டசபை. என்ன காரணம்? நடக்கக்கூடிய, நீங்க உதாரணத்திற்கு 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேரம் உழைப்பு, உலகம் பூரா உள்ள பொது சட்டம். இந்த ஸ்டாலின் நீங்க சொன்னீங்களே சமூக நீதி, சமத்துவம், கத்திரிக்காய், மாங்காய், கேவலங்க. அப்பனுக்கு தெரிஞ்ச அறிவுல அரைக்கால் வாசி கூட மகனுக்கு தெரியலங்க. நான் இல்ல அது உடனே திரும்ப பெற்றாங்க. இல்லைங்க சார், நீங்க ஒரு எல்லா அரசியல்வாதி அதிகாரி அத்தனை பேரையும் சந்தித்து பேட்டி எடுக்கிறவங்க, நீங்க இதை சொல்லக்கூடாது. கொலை செய்து விட்டு கத்தியை உருவிட்டேன்னு சொன்னா சரியா? சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சார், சமூக நீதி, சமத்துவம், பெரியார், அண்ணா அத்தனை பேரையும் கலந்து உருவாக்கின கட்சி, கத்தியில் குத்திட்டேன், உருவிட்டேன் சார், நியாயமா சார்? இது எத்தனை உயிர் சார் போயிருக்கு. இந்த செங்குடிக்கு எவ்வளோ வரலாறு இருக்கு தெரியுமா? 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 நேரம் உழைப்புங்கிறது சிகாகோ உலகத்தில், அமெரிக்காவில் முதலாளித்துவ நாடுகளில் வாங்கிய உரிமை இது. என்ன பண்றாங்க? 12 சார் நீங்களும் நானும் உழைப்பாளி தானே சார்? நம்ம கார்பரேட் முதலாளியா? 12 மணி நேரம் எப்படி அது? 8 மணி நேரம் சம்பளத்துக்கு 12 மணி நேரம் உழைப்பு கார்பரேட் எழுதி கொடுக்குறான். அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டமாக்குறாரு. குதிச்சு ஓடி போய் பதறி, யார் பதறினா? வேல்முருகனுக்கு தான் அந்த தானாடா விட்டாலும் தன் சதையாடுவான். நம்ம அது ஓவராலா சொல்ல உண்மை சொல்றோம். நீங்க
திமுக இப்போ நான் முதல்ல கடுமையான வார்த்தை சொல்லும்போது சார் இப்படிலாம் சொல்லாதீங்க சார், இதுக்கு என்ன பேர்? அன்டச்சபிள்னா நம்ம இல்லைங்க தீண்டத்தகாத இல்லைங்க. மாதிரி அப்போ இருக்கு. வேல்முருகன் திமுகவுக்கு உண்மையா இல்லையா, விசுவாசம் இல்லையா? இல்ல அவரு இல்ல அப்புறம் அவரை நீங்க சேகர் பாபு, நேரு, ஏவா வேலு 3 பேர் உட்கார்ந்து என்னையா ஓட்டு இருக்கு உனக்கு, என்ன எம்பி ஆகணுமா, ஈழத்தமிழர் பிரச்சனை போய் பேசணுமா, எங்களுக்கு சிக்கல் உண்டாக்கணுமா, ஈழத்தமிழர் பிரச்சனை பேசுவதற்கு வேல்முருகன் தகுதி இல்லையா? ராஜ்யசபா கேட்டாரா? ராஜ்யசபா கேட்டாரு. அது அவருக்கு என்ன இது இருக்கோ, ஸ்ட்ரென்த் இருக்கோ, அது தானே அவங்க அப்போ கொடுப்பாங்க. 0.4 இருந்த தெலுங்கு தாய்மொழியாக கொண்டா பிரேமலதாவுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? வேல்முருகனை விட ஸ்ட்ரென்த் இருக்கா? எத்தனை போராட்டம் ஜெயிலில் கிடந்தார் சார். உள்ள பூராம பாய்ச்சனை கொடுத்துட்டான் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் தேசிய போராட்டத்துக்காக போராடி அவருக்கும் திருமுருகனுக்கும் விஷத்தை கொடுத்துட்டான். அதுலேருந்து வெளியே வருவதற்கு எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினா தெரியுமா? சொந்த வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தியவர். நீ அதெல்லாம் வரலாறு மறந்தால் மன்னிக்காது. அப்போ திமுக செய்ய வேண்டிய போராட்டத்தை யார் பண்ணா? வேல்முருகன். போய் டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டு போட்டாரு. யார் பண்ண வேண்டியது? திமுக பண்ண வேண்டியது. ஏங்க பெரிய அபாயம். 8 மணி நேர வேலை என்பதை 12 மணி பண்ணீங்கன்னா திமுகவை ஒட்டுமொத்த அதாவது அகிலமே மன்னிக்காதுனாரு. உடனே எனக்கு தெரியலையே. உடனே தங்கம் தரசு சிஎம் கேட்கிறாரு, ஏன் இதை நீங்க என்கிட்ட சொல்லலை? பழைய படம் ஞாபகம் தான் வருது. மண்ணா மும்மாறி பொழிந்ததா, எப்ப பொழிஞ்சா என்ன, எப்ப இருட்டா, சரக்க போடுறா, டான்ஸை போடுறா, சரக்க ஊத்துறா, டான்ஸை போடுறா. அந்த மாதிரி நம்ம முதலமைச்சர். அப்போ வேல்முருகன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? 12 கார்பரேட் எழுதி கொடுக்குறான் சார், அறிய வேண்டாமா? கார்பரேட் எழுதி கொடுப்பதே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஆகுது. அப்ப என்ன நினைக்கிற எம்எல்ஏக்கள் போறா, சரி முதலமைச்சரை இதை அனுமதி கொடுத்து விட்டா. பாட்டாளி தலைவன் வேல்முருகன் கேட்டிருக்காரு. ஏன் 2 கம்யூனிஸ்டும் என்ன பண்ணியிருந்தாங்க? இதை போய் முதல்ல அவங்க தானே நின்று இருக்கணும் சார். நம்ம அடுத்து கம்யூனிஸ்டுக்கு போவோம், அடுத்து காங்கிரஸுக்கு போவோம். முதல்ல வேல்முருகனை பத்தி பேசுவோம். இதை செய்தவர் வேல்முருகன். செய்யாறுல முப்போகம் விளைகிற நிலம். அந்த நிலத்தை ஏவா வேலு ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு 10 வருஷம் கழிச்சு பண்றதுக்கு ஒரு 100 ஏக்கர் எடுத்துட்டாரு. மக்கள் பூரா போராடுறான். ஒரு ஐடி வேலை பார்த்து லட்சக்கணக்கான வெளிநாட்டில் சம்பளம் வாங்கிய ஒருவர் வந்து அங்கே போராட்டத்தில் அந்த விவசாயிகளை பூரா ஒருங்கிணைச்சு போராடுறாரு. ஆறுமுகம் அவரை கொண்டு எங்கே போடுறீங்க? சிஎம் ஆபீஸ்லேருந்து திருநெல்வேலியில் கொண்டு ஜெயிலில் போடுறீங்க. ஏன் பொண்டாட்டி உள்ள வேலூர் போய் பார்க்காதா? செய்யாறு எங்கே இருக்கு, வேலூர் எங்கே இருக்கு? அதை தாண்டி கடலூர் ஜெயில் இருக்கு, திருச்சி இருக்கு, மதுரை இருக்கு, திருநெல்வேலியில். சார் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். யாரும் தப்பிக்க முடியாது. அரசன் அன்றே கொள்வான், மக்கள் நின்றே கேட்பான். அப்போ ஓடி போய் அவரை ஏங்க குண்டர் சட்டத்தை அடைச்சிங்க? அவர் என்ன சாராயம் வித்தானா, கஞ்சா வித்தானா, அபின் கடத்தினானா, இல்லை ஏதாவது சர்வதேச நாடுகளை கொகைன் கடத்திட்டு வந்தானா? ஒன்று பா. அப்போ முதலமைச்சர் என்னுடைய கவனத்துக்கு வரலையே. இப்போ என்னங்க நடக்குது? வேல்முருகன் அன்றைக்கு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனதுக்கு பிறகு குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது. இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஈழத்தமிழர் பிரச்சனை என்ன கேட்குறாரு? அவர் ஈழத்தமிழரா? அவர் அகதி முகாமிலே படுத்து கிடக்கிறாரு. ஏங்க இதை ஈழத்தமிழர் பூரா கெஞ்சலாம். இதை ஒரு ஜெனோசைடு, இது ஒரு இனப்படுகொலைன்னு ஒரு சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றுதான் சொல்றாங்க. முடியவே முடியாதுங்க. அப்போ இதெல்லாம் அப்போ என்ன நினைக்கிறாங்க? உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சா அடிமையாக கிடக்கணும்னு ஏதாவது எழுதியிருக்கா? இதெல்லாம் கேட்டால் உனக்கு சீட்டு இல்லை. யாரை விட்டு? சேகர் பாபு எத்தனை பெரிய அரசியல்வாதி? சேகர் பாபு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கட் அவுட் வச்சுட்டு இருந்தார். எனக்கு தெரியும். மதுசூதனனுக்கு கட் அவுட் வச்சுட்டு இருந்தார். அதை கழட்டி வைக்கிறது, கொண்டு திருப்பி பாதுகாப்பாக வைக்கிறது. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் அமைச்சர். ஆளு அம்பு அடி ஆள் ஆச்சா போச்சா? முகலாய அரச கடைசி அரச பகதூர் ஷா இந்தியாவையே பல ஆண்டு காலம் 300 ஆண்டு காலம் கட்டி ஆண்டவனை கொண்டு போய் வெள்ளக்காரன் வந்த பிறகு எங்கூடி ஜெயிலில் போட்டான், மலேசியா ஜெயிலில் போட்டான். கெஞ்சலாம், என் தாத்தா பாட்டம் மூட்டெல்லாம் 300 ஆண்டு காலம் முகலாயர்கள் இந்தியாவை கட்டி ஆண்டான். நாங்கள்லாம் பகதூர் ஷாக்கள். எனக்கு செத்து போட என் பாடியை கொண்டு டெல்லியில் புதைறானா. 300 ஆண்டு காலம் ஒரு இந்த நாட்டையே கட்டி ஆண்டவன் எவ்வளோ பெரிய அதிகார மையம். வெள்ளைக்காரன் சொல்லிட்டாங்க அங்கேயே புதையிறான்ட்டான். எங்கே? மலேசியாவில். அப்போ அந்த அதிகாரமெல்லாம் 100 ஆண்டு காலம் 200 ஆண்டு காலம் இருக்காது. மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்.
இல்ல நீங்க தனித்து பாக்குறீங்களே, சேகர் பாபு, ஏவா வேலு, KN நேரு, ஏன் ஐயா, அவங்க எல்லாம் தெலுங்கர்னு அடையாளப்படுத்த வேண்டிய தேவையா இது? வேல்முருகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காமல் நக்கல் நையாண்டி இது இவர்களுக்கு இந்த உணர்வில் மட்டும் செய்றாங்க. ஆனால் பிரேமலதாவை இந்த இன பாசம், சாதி பாசம், பற்று பாசம், இதன் அடிப்படையில் ஏவா வேலு அவரை உடனடியா 36 எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுகிற ராஜ்யசபா LK சுதீஷ் கொடுக்குறாங்க. எத்தனை அவங்கள அலைன்ஸ் கொண்டு இல்லைங்க, என்ன அலைன்ஸுங்க? 10% ஓட்டா இருக்கு, கம்யூனிஸ்டோட ஓட்டா இருக்கு, இல்ல கம்யூனிஸ்டோட தியாகம் பண்ணியிருக்காங்களா, இல்ல சிறுத்தை விட பெரிய எத்தனை போராட்டம், எத்தனை செத்து போயிட்டான் தெரியுமா சிறுத்தையில்? ஈழ போராட்டத்துக்காக ரயில் எரிப்பு, பஸ் எரிப்பு, எத்தனை பேர் செத்து போயிருக்கான் தெரியுமா? மழத்தை திங்க வச்சு அடிக்கிறான் சார். இவ்வளவு ஒரு தியாகம் அந்த கட்சி செஞ்சிருக்கா? எங்க இருக்கு? ஏதாவது இருக்கா? நான் அதுக்கு மேல அந்த கட்சி பத்தி நான் பேச விரும்பல. அப்போ இவ்வளவு விஷயங்களை எதுக்கா பண்றாங்க? பாசம் தான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். தெலுங்கு லாபி, வேற ஒண்ணுமே இல்ல. வேற இல்ல சார், திமுகவுல தெலுங்கு லாபி அதிகமாயிடுச்சு. ஆமா 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 ஆமா. இப்போ நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் தான் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல மு.க. ஸ்டாலினுடைய போர்ப்படை தளபதிகள். இதுல வன்னியர் அரசியல காணாம போச்சு. எங்க? திமுகக்குள்ள இருக்காங்க. இல்ல 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 சார், இருக்காங்க. சிவசங்கரன் யாரு? அதான் சிவசங்கரன் யாரு? MRK பன்னீர்செல்வம் யாரு? என்ன பேசுறீங்க? பேசுங்க, வேற எல்லாத்தையும் சொல்லுங்க. என்ன பழைய வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாம் சொல்லுங்க. வேற கிருஷ்ணமூர்த்தி, ரைட், எத்தனை செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், மதுராந்த ஆறுமுகம். இப்போ ஸ்டாலினுக்கு வீரபாண்டி ஆறுமுகத்தை கண்ணில் காட்டப்படாது. வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய ராஜா கட்சி விட்டே போய் தலிச்சு இறந்தே போயிட்டார். என்ன காரணம்? இருந்தார், கட்சிக்குள்ளதான் இருந்தார். கட்சிக்குள்ளதான் இருந்தா, அப்புறம் பக்கத்து பிஜேபியில இருப்பாரு, கட்சியில தான் இருந்தார். வீரபாண்டி ஆறுமுகத்தோடு அந்த குடும்பத்தினுடைய அரசியல் சுவடே முடிஞ்சு போச்சு. காரணம் ஸ்டாலின் தான். ஏன் காரணம்னா, நீங்க கருணாநிதி சண்டை பிடிப்பாரு, ஸ்டாலின் டேய் என்னை பத்தி கொப்பட்ட போய் கேள்றா, நான் யாரு வீரபாண்டி ஆறுமுகம் ஸ்டாலின். ஆமா, மதுராந்த ஆறுமுகம் பொதுக்குழுக்கு வரும்போது 500 பேரோட வருவார். அறிவாலயம் நிரம்பி போயிடும். யாரு? மதுராந்த ஆறுமுகம். அப்படி ஆளெல்லாம் எங்க போய் சேர்ந்தாங்க? மதிமுக போயிட்டாங்க. காரணம் ஸ்டாலின் தான். செஞ்சி ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய லீடரு. இல்ல நீங்க வேல்முருகனுக்காக இந்த வரலாறை சொல்றீங்க. திமுகவுக்குள்ளேயே வன்னியர்கள் புறக்கணிக்கப்படுறதாவும் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் தூரம் வச்சு பாக்குறதா நீங்க சொல்றீங்க. இல்ல வேல்முருகன் அவர் தனி கட்சி தானே, அவர் வேணுமா வேண்டாம்? சரி சார், நான் இருங்க, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் மக்கள் சார்பா கேட்கிறேன். வேல்முருகன் போய் சட்டசபையில் கேட்கிறாரு, இந்த காவிரி மேட்டூர் நீர் எங்க அந்தியூருக்கு ஒரு வாய்க்கால் போகுமா, கீழ்பவானி ஆற்று திட்டம் அந்த விவசாயிகளுக்கு போகுமான்னு கேட்கிறேன். யோ ஓ வேலை என்ன? யாரு அது? அந்தூர் எம்எல்ஏ கேட்கட்டும். துரைமுருகன் தான் சொன்னாரு. ஆமா, துரைமுருகன் யாரு? வேல்முருகனுடைய உறவுக்காரர் தானா? ஆமா சார், இதெல்லாம் திமுகவுடைய முகம் சார், திமுகவுடைய முகம். இப்போ அவரு கேட்க சீட்டு இல்லை. யாருக்கு? துரைமுருகனுக்கு. வைரமுத்து விட்டு நீங்க வீட்டில் படுத்துக்கங்க, உடம்பு சரியில்லை, வயசாகி போச்சு. துரைமுருகன் வைரமுத்து கடிச்சு விட்டாராம். நான் கருணாநிதிக்கே யோசனை சொன்னவன், அண்ணாவுக்கு ஐடியா கொடுத்தவன், என்னை இப்படி பெரியாருக்கே நான் மூளையா இருந்தவன், இப்போ என்னை கொண்டு வீட்டில் படுக்க சொல்கிறீங்களா? ஆமாங்க, வீட்டில் படுத்துங்க, மருமக பேரம் பேத்தி யாராக இருந்தால் அனுப்புங்க. நீங்கள் எதிர்காலத்தில் உதயநிதிக்கு கட்டுப்பட மாட்டீங்க. இதுதான் உள்ள கண்டென்ட். அதுக்கு வைரமுத்து போறாரு. வைரமுத்து அது தலைவர், நீங்கள் அமைதியாக ஓய்வு எடுத்துங்க, உங்களுக்கு என்ன வருமோ வந்துடும், கட்டிங்கெல்லாம் வந்துடும், மணல் காசெல்லாம் வந்துடும், ரியல் எஸ்டேட் எல்லாம் வந்துடும். உன்னை யாரை அனுப்புறது? தொலைச்சிடும். இதெல்லாம் நடந்ததா? இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த அரசியல் ஏன்னா எதிர்காலத்தில் இவர்கள்லாம் ஸ்டாலினுக்கே கட்டுப்படுறது இல்லை. அதை செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம்லாம் மதிமுகவுக்கு அனுப்பி வைத்ததே ஸ்டாலின் தான். அவரை பிடிக்காம போயிட்டாங்க. ஆமாமா, நீங்க அவங்கெல்லாம் அண்ணா காலத்து அரசியல்வாதி கருணாநிதியோடு சமர் செய்யக்கூடியவர்கள். அப்ப இவர் என்ன பண்றாரு? ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு குழுவை வளர்த்தி விடுறாரு. அப்படி வளர்த்து போட்டி. ஆமா, போட்டியானா அந்த வன்னியர் சமூகத்திலே இன்னொரு. ஆமா 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 இல்ல, அதாவது மதுராந்த ஆறுமுகத்துக்கு எதிராக தாமு அன்பரசன் அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர். சரியா?
நான் ஜாதியெல்லாம் பார்க்க விரும்பல சார். ஆ. இருந்தாலும் அந்த சக்திகளுக்கு எதிராக ஒரு சக்தியை வளர்த்துனா அதுக்கு என்ன பேர்? கருணாநிதி பொதுச் செயலாளர் தேர்வு வரும்போது வேற யாராவது போய் நாமினேஷன் வாங்கிட முடியுமா? திமுக பொதுச் செயலாளர் போட்டி மதுராந்த ஆர்வம் பொதுச் செயலாளர் போட்டி போய் இந்த நாமினேஷனை வாங்கிட முடியுமா? முடியாது. ஏன்? கருணாநிதிக்காக அந்த இடம் காலியாக விடப்பட்டிருக்கு 75 வருஷம். அப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம், அடுத்தவர்களுக்கு ஒரு சட்டம். செஞ்சி ராமச்சந்திரையா மதிமுக போனாரு. நீங்க நல்லா கேட்டுங்க. செஞ்சி ராமச்சந்திர அந்த பகுதியை திமுகவுடைய கோட்டையாக எம்ஜிஆருக்கே தண்ணி காமிச்சவர் செஞ்சி ராமச்சந்திரன். ஆனால் செஞ்சி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகத்துல ஒரு டைனமிக் லீடர். அங்க ஒரு பொன்முடி உடையாரை கொண்டு வந்து அதாவது செஞ்சி ராமச்சந்திரன் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்ச பிறகு டிஆர்ஓ வந்துட்டார். சார் நீங்கள் மந்திரி ஆயிடுவீங்க. எப்படி மந்திரி ஆயிடுவீங்கன்னு அடுத்து பொன்முடி அமைச்சராக அறிவிக்கப்படுகிறார் 89 தேர்தலில். பொன்முடி எப்போ திமுகவுக்கு வந்தார்? திகாவிலிருந்து திமுகவில் இணைந்தது அந்த வருஷம்தான். அப்போதான் செஞ்சி ராமச்சந்திரா திமுக ஆரம்பித்த காலத்தில் இருந்து இருக்காரு. அப்போ கருணாநிதியுடைய பாலிடிக்ஸ் புரியுதா? வன்னியர்கள் நீங்க வாக்கு வங்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு லீடர் வளர்ந்துடக்கூடாது. இதுதான் கருணாநிதி எப்பவும் என்ன பண்ணுவாரு? மைனாரிட்டி கம்யூனிட்டி தான் வளர்த்து விடுவார். ஏன்? தன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏன் அது பெரும்பான்மை சமூகத்தில் ஒரு தலைவர் உருவாகிறத விட ஒரு சிறிய கூட்டத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாக்கி விடுறதுன்றது நல்ல விஷயம் தானே? இல்ல அப்ப கருணாநிதி அது பெரும்பான்மையான சமூகத்தினுடைய பிரதிநிதியா? எந்த பெரும்பான்மையான சமூகம்? இசை வேளாளர் சொல்லுங்க. இல்ல அப்படி ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க அதுதானே சார் பேசுவோம். நம்ம தான் மேல வரணும் அப்படின்னு நினைப்போம். வாஸ்தவம் தான். இருந்தாலும் அந்த சமூகம் என்ன நினைக்கும்? அந்த சமூக திமுகவுக்குள் இன்னைக்கு நிறைய வன்னியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கிடைச்சுதானே இருக்கு. இல்ல இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன்னை யாரும் டாமினேட் பண்ணக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது. இப்ப சிவசங்கர் இருக்காருன்னா, சிவசங்கர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆன பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 பேரை டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ள கோடிகளை கொண்டு போய் சின்னவருக்கு குவித்தவர். பல கோடிகளை கொண்டு குவித்தவர். எதுல? போஸ்டிங் போட்டதுல. அதுலதான் இபிஐ அவரு தூக்கி கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் அரசியல் இல்லை. வேற ஒன்றும் அரசியல் இல்லை. சரி, இந்த அரசியல் தான். அப்போ வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் எந்த சமூக நீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த இடைவெளி பெரிய கேப் இருக்கு. சீமா எதுவுமே செய்யறது இல்லை. அப்போ அத்தனை போர்க்குறளும் எங்க வருது? வேல்முருகன் தான் வருது. நீங்க செய்யுதுங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் பூரா அத்தனை பேர் இவரை சந்திக்கிறான். சட்டமன்ற உறுப்பினர் இவரை போராட முடியும். இவர் குரல் கொடுத்தா செய்தி பெரிய அளவில் மக்கள்கிட்ட போகுது. அப்போது ஈழத்தமிழர்கள் பூரா உங்களால் தான் அது முடியும். சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்கன்னு கெஞ்சறான். சரி, அதே போல் இன்னும் ஒரு முகாம் பராமரிக்கப்படுகிறது. ஒரு 200 பேர் ஈழத்தமிழர் அதில் இருக்கான். சரி, யாருன்னு கேட்டிங்கன்னா, தண்டனை முடிந்து வீட்டுக்கு அனுப்பணும்ல, அவனை பூரா ஒரு சிறப்பு முகாம்னு போட்டு ஏறக்குறைய 20 ஆண்டு காலமாக அவன் கிடக்கலாம். அவனை வெளியே விட்டீங்கன்னா அவன் ஏதாவது வெளிநாட்டுக்கு போயிடுவான். வெளிநாடுகள் அவனை பராமரிக்க தயாராக இருக்கு, அகதியாக அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த சிறப்பு முகாமில் இருப்பவர்களை இலங்கைக்கே கடத்துறான். இப்படி ஒரு தகவல் என்னிடம் நான் அந்த காவல்துறை அதிகாரி அவரை காலையில் கஸ்டடி எடுத்து விமான நிலையத்துக்கு கொண்டு போய் கொழும்புக்கு அனுப்புவதற்கு எங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்த செய்தியை நான் தான் விட்டு கொண்டு போனேன். யார்கிட்ட? வேல்முருகன்கிட்ட கொண்டு போன பிறகு உடனடியாக உளவுத்துறைக்கோ அரசுக்கோ
நீதிமன்றத்துக்கோ கவனத்துக்கு கொண்டு போய் தடுத்து நிறுத்தப்பட்டான். அங்கே போயிருந்தா உடனடியாக அவனை சுட்டு கொல்லப்படுவான். எங்க தமிழ்நாட்டில் நடக்குது. நான் அவருடைய அந்த அவருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். இப்படி இன்னைக்கு அதிகாரம் உள்ள சட்டமன்ற உறுப்பினராக உடனடியாக அரசாங்கத்தோடு நேரடியாக மோதக்கூடிய உதயசூரியனில் வென்ற வேல்முருகனால் மட்டும்தான் முடிகிறது. இதுதான் இப்ப அவங்களுக்கு கசப்பா இருக்கு. அதுதான் இப்ப அவங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. நீ வேண்டாயா, நீ போராடிட்டே இருக்க, செலவழி பண்ணிட்டே இருக்க. என்எல்சியில விளைஞ்சு நிக்குது சார் கதிரு. அதை புல்டோசர் விட்டு அதிகாரி தரமட்டம் பண்றான். உடனே நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துக்கு யோ என்ன ஒரு மாசத்துல கருது எடுத்துடலாயா? ஒரு 100 ஏக்கரை அரசு கேட்குது. அரசு கொடுக்க முடியாத வழக்கு நிலுவையில் இருக்கு. அவன் விவசாயம் பண்ணியிருக்கான். அதான் இந்த வட இந்திய அதிகாரிகள் பல்புடுங்கி பல்பீசிங். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்க எங்க அம்பாசமுத்திரத்தில் சைக்கிள்களை கொரடு வாங்கி 5 பேருக்கு பல்ல பிடுங்குறான் வட இந்திய அதிகாரி. நம்ம ஆளும் வாயை கொடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு முட்டாப்பாய நம்ம தமிழை பாருங்க. அந்த அதிகாரிய தட்டி கேட்பதற்கு ஆளே இல்லை. இப்போ வட இந்தியாவுக்கு போயிட்டு வட இந்திய லாபி எங்க கொண்டு வந்துருச்சு? மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இவன் பல்லு முடுங்குவான், கிட்னி எடுப்பான். அப்போ இந்த வட இந்திய அதிகாரிகளுடைய லாபியை தட்டி கேட்கிற ஒரே ஆளு வேல்முருகன் தான். நீலகிரியில 80,000 ஏக்கர் நிலம் வட இந்திய அதிகாரிகளால் பட்டா போடப்படுகிறது. இத கேட்பதற்கு நாதியே இல்லை. அவரு தான் இதை முதலமைச்சர் அலுவலகத்துக்கு கொண்டு போய் இது தவறு, இதை ரத்து செய்யுங்கள், இதை கேட்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். மத்திய அரசு அலுவலகங்கள்ல 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. யாரும் கேட்கல. ஒரு ஆளை போய் பாருங்க. அத்தனை பேரும் வட இந்திய அதிகாரிகள் தான். ரயில்வேல, இன்கம் டேக்ஸ்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட்ல யாராவது ஒரு தமிழ் அதிகாரி இருக்கானா? நான் இப்போ விமானத்தில் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு தமிழச்சி கூட விமான பணிப்பெண்ணா இல்லை. நான் விசாரித்தேன். யாராவது தமிழுக்கு அங்கெல்லாம் வேலை நாங்களே எடுக்க மாட்டோம் அப்படியே சொல்கிறாங்க ஒரு அதிகாரி. ஏரோ ட்ராமில் கேட்குறேன், யாராவது தமிழ் தெரிஞ்ச பெண்கள் இருக்காங்க? தமிழ் யாரும் வர்றதில்லை. அப்போ இதெல்லாம் யார் கேட்பது? யார்? திமுகவுக்கு அந்த கடமை இல்லையா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்களா? இதெல்லாம் கேட்கறது இல்லையா? கார்பரேட் முதலாளிகள் தங்களுடைய வியாபாரம் பண்ணுறதுக்கு ஜெகத் ரட்சகனும் தயாநிதி மாறனும் டிஆர் பாலு இந்த பெரும் முதலைகள் கலாநிதி வீராசாமியும் தங்களுடைய வியாபாரங்களை பெருக்கி நேரு மகன் அருண் நேரு இவர்களெல்லாம் தங்களுடைய பல லட்சம் கோடி பணம் இருக்கு. இந்த கோடிகளை பாதுகாப்பதற்கு நாடாளுமன்ற பதவியா? ரயில்வேல யாராவது ஒரு 100 தமிழ வேலைக்கு இருக்கான எடுத்து பாருங்க. கடலூரில் தூங்கிட்டான்னு போய் பார்த்தா ஹிந்திக்காரன். எதுல? கடலூரில் ராமநாதபுரம் எங்க இருக்கு? பீகார் எங்க இருக்கு? ஏன் ராமநாதபுரத்தில் ஆளே இல்லையா? கேட் கீப்பர் ஆளே இல்லையா? அங்கே போன ஹிந்திக்காரன். அப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க சபரீஷன்கிட்ட போய் 50 கோடி 100 கோடி கொடுத்தீங்கன்னா எம்பி சீட் கிடைக்குது. காசுக்கு விற்கிறாங்க. இதெல்லாம் போய் மக்களிடம் சேரவே இல்லை. இதை வேல்முருகன் கேட்கிறாரு, நீ வேண்டாம். இதுதானே சண்டை, வேற என்ன சண்டை? என்ன பண்ண போறாரு சார்? திமுகவோடு இருப்பாரா? திமுக இருக்கிற தொகுதிகளில் 234 தொகுதிகளில் 100 தொகுதிகளில் வேட்பாளர் நிறுத்த போறாரு. 5000 ஓட்டை வாங்குவார். திமுக தோற்பது 100 தொகுதிகளில் திமுக தோற்பதற்கு அவரே காரணமா போறாரு. முடிவு எடுத்துட்டார். நான் யாருன்னு காமிக்கிறேன். நான் தமிழர்களுக்கு தமிழ் வரலாற்றில் நான் யாருன்னு காமிக்கிறேன். திமுக வெகுஜன விரோத இயக்கம். என்னை புறக்கணிப்பதற்கு என்ன காரணம்? தமிழர்களுக்காக போராடியதால் நான் வேப்பங்காய். அதான் சொல்றேன். வேற நான் என்னையா பண்ணிட்டேன்? சொத்து சேர்த்திட்டேனா? இல்லாத கொடநாடு வேஸ்டாட்டா? இல்லை ஏதாவது சன் பிக்சர்ஸா? இல்லை ரெட் ஜாயிண்டா? என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை எனக்கு. என்னை புறக்கணிப்பது நோக்கம் என்ன? நான் என்ன கேட்குறேன்? நெய்வேலி பண்ருட்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். எத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு நான் போராடி இருக்கிறேன். 3 முறை கருணாநிதி தெரியும், ஜெயலலிதாவை தெரியும், திராவிட இயக்க அத்தனை தலைவர்களும் எனக்கு தெரியும். நான் என்னுடைய உயிர் இருக்கிற வரை ஈழத்தமிழர்களுக்காகவும்
இங்கே இருக்கிற தமிழர்களுக்காகவும் நான் தொடர்ந்து போராடி கொண்டே இருப்பேன். எனக்கு அடையாளமே தமிழ் தேசிய அடையாளம் தான். இதை திமுக ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி, இனி மீதி காலத்தில் நான் இயக்கவாதியாக போகிறேன், தேர்தலே வேண்டாம், இந்த முடிவுக்கு வந்துட்டேன். இது திமுகவுடைய கசப்பான அனுபவங்கள். திமுகவில் வன்னியர்களுக்கான முக்கியத்துவம்னு எப்படி இருக்கு சார்? அதாவது இதில் என்ன பிரச்சனைனா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சபா ராஜேந்திரன் இது போன்ற அமாஞ்சாமி போடுகிற நபர்களை வைத்து நாங்களெல்லாம் வன்னியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோம், இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு. திமுக இன்னைக்கு வரைக்கும் அதை மூச்சே விடலை. இதுதானே சமூக நீதி? 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு, இப்படி 10 கோரிக்கையில் அவர் சொல்கிறார். தமிழக அரசு வேலைகளில் அத்தனையும் தமிழர்களுக்கே கொடுக்கணும். மத்திய அரசு வேலைகளில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வேலைகள் அத்தனையும் தமிழர்களுக்கே கொடுக்கணும். இது நியாயமான விஷயம் தானே? யாரும் போராடலையே. மதுக்கடையை ஒழிக்கணுங்கிறாருங்க. மதுக்கடையை இப்போ இந்த எந்த கட்சியை சொல்லுங்க, ஆண்மை இருக்கா சொல்லுங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, லிக்கர் லாபி ஒரு 50 கோடி வசூல் பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம். தேமுதிகவுக்கு மட்டும் இந்த முறை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க? வேலுக்கு திமுகவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வேலு பிரேமலதாவுக்கு தேமுதிகவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ட். சுதீஷ் இப்போ டெல்லி போயிருக்காரு. எத்தனை போராட்டம், என்ன 5 வருஷம் கழிச்சு அப்போ சுதீஷ் ஒரு இருந்தாருன்னு கேளுங்க. அவர் ஒரு மார்வாடி ஒரு 200 கோடி ரூபா எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். சுதீஷுடைய பணம் நீங்க அரசியலுக்கு வந்த பிறகு விஜயகாந்த் பேரை சொல்லி சேர்த்த பணம் 200 கோடி ரூபாய். நீங்க திமுக ஒரு 7 மண்டல செயலாளர்கள் நியமிக்கிறாங்க இல்லையா? ஒருத்தர் கூட வன்னியர். மண்டல பொறுப்பாளர் ஒருவர் கூட வன்னியர் இல்லை. ஏன் அது ஸ்டாலினுடைய கவனத்துக்கு வந்தானே போட்டிருப்பார். ஸ்டாலின் போடாம தினேஷை போட்டாரு. அப்போ வன்னியர்னா அவருக்கு மைண்ட்ல எப்படி இருக்கு? அந்நியரா தெரியுது. அப்படி இல்லை. அப்ப என்ன காரணம்? ஏங்க ஒரு பெரும்பான்மை சமூகம் 1931 17% சென்சஸ்ல வன்னியர் இருக்காங்கன்னு ஒரு புள்ளி வரும் சொல்லுது இல்லையா? திமுக அதிமுக 2 ஆட்சிக்கும் வன்னியர்கள் இல்லாம அதிகாரமா தக்க வைக்க முடியாது. அப்போ ஏன் அப்புறம்தான் எம்ஆர்கே உள்ள போடுறாங்க, பொறுப்பாளராக போடுறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்துவதாக நான் அடிச்சு சொல்றேன். நீங்க என்ன காரணம்னா, நீங்க உதயசூரில் செஞ்ச கொங்கு ஈஸ்வரை அப்படியே உட்கார்ந்துருக்காரு. ஜவஹருல்லா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்துல் சமத் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இவர் மட்டும் வேல்முருகன். எதுக்கு உங்களுக்கு ரத்தம் கொதிக்குது? இதுதான் பிரச்சனை. உதயசூரில் ஜெயிச்சா உதயசூரன் மாதிரி இருந்துங்க. ஆற்று மண் இருக்க அடிச்சுக்கங்க, டாஸ்மாக் இருக்கு அடிச்சுக்கங்க, பிடபிள்யூல போட்டுக்குங்க, ஹைவேஸில் போட்டுங்க, அட்டையிலேயே பாடத்தை கட்டுங்க, ஆற்றுல அடிச்சுட்டு போச்சுல விழுப்புரம் செங்கத்தில் இப்படியெல்லாம் அடிச்சுக்குங்க. பேசக்கூடாதா? இருக்கணும். இப்போ அடுத்து என் பையன் அந்த நாற்காலிக்கு உட்கார போகிறாரு. தாத்தா கூட பிடிச்சி போச்சு, நீ பையனை உட்கார முடியாது, பேரனை உட்கார, அது வேறு விஷயம். இப்போ இவரெல்லாம் உள்ளே விட்டா பெரிய தொந்தரவு. எனக்கே கட்டுப்பட மாட்டேங்கிறாரு, என் மகனுக்கு எப்படி கட்டு? இதுதாங்க அரசியல். திரும்ப கம்யூனிஸ்ட் என்ன பண்ண போறாங்க? இப்போ அவங்க பெரிய செக் வச்சுட்டாங்க, பெரிய செக்கு. நீங்கள் உண்மையாகவே நான் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் விடுங்க, தலித்து வாக்கு திமுகவுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. அவ்வளவு கோபமாக இருக்கும். யாரு? இளைஞர்கள், பட்டியல் சமூகம் அவ்வளவு கோபம் போடவே மாட்டான். பல வேங்கை வயல்கள், பல கள்ளக்குறிச்சி குடியே ஏற்ற முடியல. யாரு? நம்ம என்ன திரும்ப தான் கேட்டிருக்கணும் இதெல்லாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம திரும்ப இவர் வேல்முருகனை போல கலாட்டா பண்ண வேண்டாம், அமைதியாக போவோம், அவர்களாக பார்த்து நம்ம வாக்கு வங்கியை அந்த மதிப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு மென்மையாக நினைக்கிறார். அடங்க மறு அத்துமீறி திமீறி எழு திருப்பி அடிதான் இருந்தாலும் திமுக பொறுத்த வரைக்கும் நமக்கு உரிய மரியாதையை கொடுப்பார்கள் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஆனால் அவர்கள் அதை பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. என்ன காரணம்னா, முஸ்லீம் வாக்குக்கு அடுத்தபடியாக நீங்கள் அந்த சேரி வாக்குகள் தான் எங்கே விழுகுது. கொத்து கொத்தா திமுகவுக்கு விழுகிற வாக்கு வங்கி.
இந்த வாக்கு வங்கிக்கு உரிய மரியாதை நீங்கள் ரவிக்குமாருக்கும் பாலாஜிக்கும் சிந்தனை செல்வனுக்கும் கொடுத்தா போதுமா? நீங்கள் என்ன கேட்குற, கர்நாடகாவில் 7% தலித் ஒப்பந்தக்காரர்களுக்கு நீங்கள் பிடபிள்யூ ஹைவேஸ் வேலை கொடுக்கணும். எங்கே? கர்நாடகாவில் கொடுக்குறான். நான் கேட்குற சிறுத்தையில் எத்தனை பேர் பிடபிள்யூ ஒப்பந்தக்காரன், ஹைவேஸ் ஒப்பந்தக்காரன், எலக்ட்ரிக் ஒப்பந்தக்காரன், கார்பரேஷன் குப்பை ஒப்பந்தக்காரன்? காமிங்க. எனக்கு கார்பரேஷனோட ஃபோன் பண்ணார். ஏங்க நாங்கள் சிறுத்தை இருக்கேங்க, நான் அந்த கான்ட்ராக்ட் உள்ளே போனாலே உள்ளே விட மாட்டேங்கிறான். விசிகா எம்எல்ஏக்கள் நிறைய பேர் திமுக ஆட்சியில் வந்து முக்கியமான சில விஷயங்களை செய்து கொண்டார்கள் என்று சொல்கிறாங்க. ஆமாம், அவர்கள் சொந்த வாழ்க்கையை செய்து கொண்டார். எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்களும் ஒரு எம்பியும் சொந்த வாழ்க்கையை வசப்படுத்தி கொண்டாங்க. ஒரு எம்பின்றீங்க? ஆமாம், இல்லை அவர் திரும்ப விட்டுருங்க. ரவிக்குமார் ஒரு எம்பி தானே, அவர் எங்கே போய் பிடபிள்யூல ஹைவேஸில் எங்கே போய் அவர் போய் கட்டிங் வாங்க போகிறாரு? அப்போ அவர் எப்போ தூங்குறாரு, எப்போ சாப்பிட்றாரு, எப்போ பாவமாக இருக்குது. நான் சமீபத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன். நொந்து நூலாக போயிருக்காரு. அவர் 100 ஆண்டு காலம் வாழணும். 60-62 வயசு ஆச்சு. என்னால் உழைச்சி கொண்டே இருக்கேன், ஓடிட்டே இருக்கேன். 1 மணி 2 மணி தூங்குறதுக்கு எழுந்து காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்றேன். போராட்டம், ஊர்வலம், உண்ணாவிரதம், கல்யாணம், கச்சேரி போயிட்டே இருக்கேன். ஆள் என்னால் நேரத்துக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு வருத்தப்படுறார். ஆனால் நீங்கள் இதை என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த கட்ட விடுதலை சிறுத்தைகள் அடுத்த கட்ட நகர்வுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் பூரா எங்கே இருக்காங்க? அறிவாலயத்தில் செட்டில் ஆகிட்டாங்க. தொண்டை சொல்கிறான், நான் சொல்லலை, விசிகா தொண்டை சொல்கிறான். இவர்கள் பூரா அறிவாலயத்தில் இருக்காங்க. சிறுத்தைகள் பூரா அறிவாலய வாசலில் கட்டி போடப்பட்டு புல் போடப்பட்டிருக்கு. சிறு புலி பசிச்சாலும் புல்லை திங்காதுன்னா அறிவாலயத்தில் புல்லை தின்னு கிடக்கு. அறிவாலயத்தில் புலிகள் பூரா புல்லை திங்குது. அப்போ இதெல்லாம் தொண்டை பார்க்குறான், தொண்டன் பார்க்கிறான். அப்போ இதெல்லாம் எப்படி சரியா வரும்? திமுக கூட்டணி தான், திமுக தான் எங்களுக்கு 4 பேருக்கு சீட்டை கொடுத்துருங்க. தலித்துகள் பூரா எல்லாம் வனலாவிய அதிகாரம் வந்துடும். எதாவது கேட்குறாங்க. திமுக கடைசி சட்டசபையில் சிந்தனை செல்வம் தூக்குன்னு தூக்குறாரு. பாலாஜி திமுக அரசை போல ஒரு அரசு அமையுமா? காலத்தின் கட்டாயம் எல்லாம் கட்டி ஹெலிகாப்டர் தயார் பண்ணுறப்ப போய் சபாநாயகர்கிட்ட ஏயா ஹெலிகாப்டர் தரையே இறக்க முடியலையா? தரையை இறக்கிற பாலாஜி நிற்கிறாரு. ஹெலிகாப்டர் தயார் பண்ணுற இடத்துல ரெக்கையே சுத்த முடியலையா? மேலையும் பாலாஜி நிற்கிறாரு. இப்படி அந்த அந்த பொம்பளை பாருங்க, அந்த ஹெலிகாப்டர் கம்பெனி ஐரோப்பா நாடுகள்லாம் நான் ஹெலிகாப்டர் பறக்க விட்டோம், இங்கே பறக்கவே விட முடியல. ரெக்கையை பிடிக்கிட்டாடுவோம், ரெக்கையை கொடுக்கியா சபாநாயகர், நான் எங்கேயா ரெக்க வச்சுருக்கேன். இப்படி ஓடுது. அண்ணன் என்னப்பா நடக்குது? அவர் பாவம் இப்படி. அப்போ அவங்களும் கொஞ்சம் வருத்தத்தில் தான் இருக்காங்க, சரியான வருத்தத்தில் இருக்காங்க. தாய் சிறுத்தை ரொம்ப வருத்தத்தில் நம்மளை உதாசீனப்படுத்துகிறார். நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இவர்கள் இன்னும் கொடுக்கவில்லை. முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்பு இல்லைக்கு வெளியில தான் இருக்கார். 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன அவரை சொல்லிட்டார், 2 இலக்கம் கொடுத்தா நான் அதை பற்றி யோசிப்பேன், இல்லைன்னா எங்காலே ஓட்டு போட மாட்டேன். நீங்கள் அதாவது இன்னொரு செய்தி, எனக்கு சாமிதுரை வேட்பாளர் எதில் நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி 2 சீட்டு கொடுக்குறாரு. சாமிதுரையை உட்கார வச்சுட்டு இவரை கூப்பிடுறாரு. யாரை? திருமாவை. இவர் தாப்பா உங்கள் வேட்பாளர். எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க, எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்க. இவர் ஒரு உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி. 41 பேர் மரணம், கீழ்வெண்மணி. அந்த நீதியை கொடுத்தவர். அத்தனை அந்த கோபாலகிருஷ்ணன் நாயுடு உட்பட அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்த நீதிபதி யாரு? சாமிதுரை. நாகப்பட்டினம் செஷன்ஸ் ஜட்ஜு, அப்புறம் அதிலிருந்து ஹைகோர்ட் ஜட்ஜ். கீழ்வெண்மணி குற்றவாளிகளை விடுதலை செய்த வேட்பாளர் தான்
விழுப்புரத்துல விடுதலை சிறுத்தை வேட்பாளர் கலைஞர் சொல்லிட்டாரு, இவர் தட்ட முடியல. ஏன்? அதுதான் மரியாதை. அதெல்லாம் முடியாதுங்க, ஒரு யாருன்னு தெரியாதுங்க. சொல்லி இருக்க முடியும், ஆனா சொல்லல. விசிகாவுடைய வேட்பாளரை கருணாநிதி தீர்மானிக்கிறார். இப்போ விசிகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை யார் தீர்மானிக்கிறார்? அவர் மகன் ஸ்டாலின் தீர்மானிக்கிறார். இவங்க 4 பேர் தான் ஆட்கள். சீட்டு கொடுத்தே ஆகணும், நாங்களே கொடுத்துறோம். அப்ப நான் எதுக்குங்க? இப்போ அவர் தான் கேட்கிறாரு, 4 பேருக்கு சீட்டுனா எனக்கு எதுக்கு என்ன வேலை? இந்த கட்சி இருக்கு, நான் எதுக்கு தலைவராக இருக்கணும்? நீங்க அவர்கிட்டயே கொடுத்துட்டு அவர்கிட்டயே பேசிங்க, நான் வேற பக்கம் போயிடுறேன். அப்போ வேல்முருகன் இந்த கவலையில் இருக்காரு, அண்ணன் திருமா இந்த கவலையில் இருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் முதலமைச்சரே செய்கிற செயலா இது பார்க்கப்படவில்லை. இதுதான் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இப்போ ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு, பெரிய குழப்பம். சண்முகம் சொல்லிட்டாரு, சண்முகம் உண்மையாகவே வாச்சாத்தி கதாநாயகன். ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் போராடிய ஒரு பெரிய போராளி. எனக்கு அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை. அவரே தேமுதிக என்ன சீட்டுன்னு சொல்லுங்க, அதை விட நாங்கள் ஒன்றும் மோசம் இல்லை. அது அந்த எண்ணிக்கையில் எங்களை நீங்க கௌரவப்படுத்தும். காங்கிரஸ்க்கெல்லாம் கொடுக்குறீங்க, எங்களுக்கு காங்கிரஸ்க்கெல்லாம். உடனே செல்வ பெருந்தகை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார் பாத்தீங்களா? ஆமா, எங்களுடைய வேதனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு வேதனையா 28 சீட்ல 14 சீட் டெபாசிட்டே வராது. என்ன பாத டெப்பா யாரு கொடுத்த ரிப்போர்ட்? காங்கிரஸ்காரனே கொடுத்த ரிப்போர்ட். யாருக்கு கொடுத்தது? காங்கிரஸ் தலைமைக்கு. 28 வாங்கினதுல 14 அது டெபாசிட்டே வராது. நீங்க திருவாளர்னு ஒரு தொகுதி இருக்கு, இந்த கருணாசின்னார்ல. ஆமா, இப்ப வந்து கருமாணிக்கம் அவர் சென்னையில குடியிருக்காரு. அந்த தொகுதி 5 வருஷத்துக்கு 5 தடவை போயிருப்பார். 5 தடவை போயிருப்பாரு. அது எனக்கு சொந்த ஊரு. ஆஸ்பத்திரி வித்துட்டானுவா, ஆஸ்பத்திரி மூடிவிட்டானுவா. எல்லாம் போய் போராட்டம் பண்ணா. எங்கய்யா எம்எல்ஏ? அவர் மெட்ராஸில் இருக்காருங்க. தொகுதிக்கே போல. எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்தோனின்னு ஒரு தோழர், அவர் பார்க்க போயிருக்கார் எம்எல்ஏவை. கேமரா இருக்கான், கேமரா பண்ணலாம் போக சொல்லியா, அப்புறம் வர சொல்லியா போயா. அப்போ இதுதான். இப்போ இவர் எம்எல்ஏவா? இதற்கு முன்னாடி யார் எம்எல்ஏ? அவங்க அப்பா ராமசாமி. ராமசாமி எம்எல்ஏ. அதுக்கு முன்னாடி யாரு? அவங்க அப்பா கரியமாணிக்கம் அம்பலம் எம்எல்ஏ. யாரு? தாத்தா, மகன், பேர. எத்தனை வருஷமா? ஒரு 35 வருஷமா எம்எல்ஏ. இடையில கருணாஸ் ஒரு முறை. அவரும் அங்க தொகுதி பக்கமே போல. அந்த தொகுதிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. இலங்கைக்கு யாருமே போகாம, ரத்தம் சிந்திய பூமியில யாருக்கும் போகாம இருந்த காலத்துல ஒரு 50 லட்ச ரூபா வாங்கிட்டு இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு அவர் மனைவி கிரேஸ் உட்பட எல்லாரும் போய் அங்க இசை விழா நடத்துறாங்க. யாருமே போகல. 50 லட்சம் தான் முக்கியம் கருணாஸுக்கு. போய் அங்கே இசை விழா நடத்திட்டு வர்றாரு. ராஜபக்சேவுடைய ரத்தம் வாடையோடு அந்த பணத்தை வாங்கிட்டு வர்றாரு. வந்தவரைங்க எல்லாம் எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்து நேராக சசிகலா காலில் போய் விழுகிறார். உடனே எங்க திருவாடனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சூடுகட்ட தமிழன், சொரணகட்ட தமிழன். இப்படி எங்காவது நடந்திருக்குமா? கேரளாவிலேயே, கர்நாடகா, ஆந்திராவில் நடந்திருக்குமா? ஒரு இனத்தை அழித்த ரத்த வாடையோடு அந்த 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்தவன் எங்க வேட்பாளர்? திருவாடனை தொகுதி. அதான் கருணாஸ். இப்படித்தான் அந்த தொகுதி. அந்த தொகுதியை காப்பாற்றுறது யார் தெரியுமா? முஸ்லீம் வாக்காளர். முஸ்லீம் வாக்காளர்கள் 27.5% இருக்காங்க எங்க ராமநாதபுரம் தொகுதியில். கருணா இவர் நம்ம நவாஸ்கனி சுயேட்சை போட்டு ஜெயிச்சிருவார். 27% முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டால் அண்டங்குஷ்ட ஜெயிச்சிருவாங்க. அந்த மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அங்கே ஒரு மருத்துவமனையை ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக இருந்த மருத்துவமனை ஒரு டாக்டரு 2 லட்ச ரூபா கொண்டு சென்னவன்னு ஒரு அதிமுக அமைச்சர் கொடுக்குறாரு. அவரு மருத்துவமனையை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரங்க வச்சு போயிட்டார். எப்படி திராவிட இயக்கம் எப்படின்னு பாரு. தென்னவன் ஒரு மருத்துவருக்காக வாங்கிய 2 லட்சம் ரூபாய்க்கு அமைச்சராக இருந்த தென்னவன் மருத்துவமனையை ஆரம்ப சுகாதார நிலையமாக தரத்தை குறைச்சிட்டு போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அதை உயர்த்த முடியல. திமுக கூட்டணியில் இவ்வளவு சிக்கல் இருக்கு. இந்த கூட்டணியை வச்சு பார்க்கிற பொழுது திமுகவும் ஜெயிக்காது. மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி. வணக்கம்.